செய்ய போகிறது வாழைத்தண்டு புளிக்குழம்பு. இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. குறிப்பாக நம்மளோட வயிறில் இருக்கிற அழுக்கெல்லாம் சுத்தம் பண்ணும். இதுக்கு கொஞ்சம் தேங்காய், ஜீரகம், சீரகத்தூள், மஞ்சள், மல்லித்தூள், அப்புறமா கொஞ்சம் இது காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கேன், ரெட் கலரில் வர்றதுக்கு. சில்லித்தூள் ப்ளஸ் காஷ்மீரி சில்லித்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான தக்காளி, 2 பச்சை மிளகாய், 4 சின்ன வெங்காயம், கொஞ்சம் புளி, இதெல்லாம் போட்டு நல்லா மைய அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த சாதம் பண்ணிங்கன்னா இந்த குழம்பு ஹெவன் கோவம். ஹெல்த்தியும் டேஸ்ட்டியும் ஒரே பிளேட்டில் இருக்கும். பாட்டி ரெசிபி இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வாழைத்தண்டு எல்லாம் ஒதுக்குற பிள்ளைங்க இந்த மாதிரி வச்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்டைலில் வச்சு கொடுங்க. மசாலா அரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம கடுகு தளிச்சிக்கிறோம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், அப்புறமா கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. இதை சாப்பிட்டா வயிறு லைட்டாக ஆகும். சூப்பராக இருக்கும். வில்லேஜ் ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். வீட்டில் இருக்கிறத வச்சு ஈஸியாக பண்ணி வயிறு ஃபுல்லாக சாப்பிடலாம். கொண்டான்னு சொல்லி சொல்கிற மாதிரி சாப்பிட்டு முடிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்ச மசாலாவை அந்த எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்ட தாளிச்சதில் அந்த மசாலாவை போட்டுருங்க. மசாலாவை இங்கே ரொம்ப நேரம் சிம்மில் வச்சுட்டு அழகாக அந்த எண்ணெயில் அந்த மசாலாவை வதக்கி விடுங்க. எவ்வளோ தூரம் வதக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அழகாக நீட்டாக வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நான் சிம்மில் வச்சு தான் பண்ணேன். ரொம்ப நேரம் இந்த மாதிரி மசாலாவை அந்த எண்ணெயில் உட்காந்து வதக்கிட்டே இருந்தேன். அந்த எண்ணெயிலே அந்த மசாலா நல்லா பாயில் ஆச்சு. மசாலா பாயில் ஆகிற வரைக்கும் நான் கிண்டி விட்டுட்டே இருந்தேன் சிம்மில் வச்சுட்டு. அது கொஞ்சம் கொஞ்சமாக வேக ஆரம்பித்தது. லைட்டாக கட்டி ஆனதுக்கு அப்புறமா தேவையான தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கோங்க. கொதிச்சோடனே இறக்கிட்டு சுடு சாதத்தில் போட்டு வச்சு சாப்பிடுங்க. மசாலா வெந்துருச்சு. ஒரு தடவை சாப்பிட்டா திரும்ப பண்ண வைக்கும். சூப்பர் ஹெல்த்தி ரெசிபி வாழைத்தண்டு புளிக்குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. வாழைத்தண்டுன்னே சொல்லாதீங்க வீட்டில் வைக்கும்போது. என்ன இது என்னது அப்படின்னு சொல்லிலாம் கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைத்தண்டை இப்போ சேர்த்துலாம் மசாலா பாருங்கள். சிம்மில் வச்சு தெரிஞ்சனால மசாலா எவ்வளோ அழகாக ரெட் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இதில் பாயில் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டை சேர்த்துக்கோங்க. வாழைத்தண்டை எப்படி க்ளீன் பண்ணணும்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன். பொடுசாக கட் பண்ணி மோரில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்புறம் இருக்கிற நாரெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டு உப்பு போட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 கரண்டி எடுத்து இந்த மசாலாவில் தூக்கி போடுங்க. மசாலாவும் வாழைத்தண்டும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சோண்டு சுகர் சேர்த்துக்கோங்க. சரியா? மசாலா ஒன்றுக்குள்ளே ஒன்று புரட்டி போட்டுட்ருக்கு. புளி சேர்த்துருக்கோம், ஞாபகம் இருக்குதுல. புளி, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கோங்க. 2-3 தடவை சுகர் சொல்லியிருக்கேன். நீங்கள் 2-3 தடவை சேர்த்துறாதீங்க. கொஞ்சோண்டு லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு சுகரும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான தண்ணி விட்டுக்கோங்க. தேவையான தண்ணி விட்டுட்டு கொதிக்க வச்சு இறக்கி சுடு சாதத்தில் வச்சு சாப்பிடுங்க. இது தோசை, சப்பாத்தி, சாதம் எதுக்குனாலும் சாப்பிடலாம். ஸ்பெஷலி நீங்கள் சாதத்தோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். மாதிரியானது வீட்டில் எல்லாருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். பயப்படாமல் செஞ்சு. வயிற்றுக்கும் நல்லது, பாக்கெட்டோட பர்ஸுக்கும் நல்லது. ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம். ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அனு. டேக் கேர்.